ஹாய் கைஸ், வெல்கம் டு விஜி மேட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னென்னா லக்கி பாஸ்கர். வாவ், ஒரு ஹைப்பே இல்லாமல் பார்த்து நம்ம ஹைப்பை செம்மையாக சாட்டிஸ்ஃபை பண்ண படம் தாங்க இந்த படம். கன்ஃபார்மாக யாரும் மிஸ் பண்ணிடுறீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படங்க. எப்படி இல்லை யோசிச்சிருப்பாங்க. இன்னும் இப்போ மைண்ட் ப்ளோயிங். அவ்வளோதான் சிம்பிளாக சொன்னால் படம் பார்க்கையில் மைண்ட் ப்ளோயிங். இந்த படத்தை மட்டும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுன்னா ஒவ்வொரு சீனையும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. எங்கேயுமே உங்களுக்கு லேகே ஆகாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படங்க. சரி, இப்போ வந்து நம்ம இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லேருந்து போயிடலாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தான் இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் ஸ்டோரி தான். இந்த படத்தில் ஒரு சீன் கூட உங்களால் ஒரு வேஸ்ட் சீன் அப்படின்னு கூட சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ முக்கியமான சீனு. அதே நேரத்தில் எல்லாமே கரெக்டாக இந்த ஸ்டோரியோட செட்டாக இருக்குது. ஸ்டோரி எழுதியில் நம்ம டைரக்டர் சார் நல்லாவே யோசிச்சு எழுதியிருக்காரு. அது இந்த படத்தோட ஒரு மேஜரான ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் வந்து இவங்க அந்த படத்தை செட் பண்ண டைமிங். இந்த படம் எல்லாமே ஒரு 80s 90s அந்த ரேஞ்சில் தான் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த படத்தை ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குங்க. காமிக்கணுமேன்னு காமிக்காமல் ஒரு ஸ்டோரிக்கு தேவைப்படுறதுனால அந்த டைமிங்கில் காமிச்சிருக்காங்க. ஒரு சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம் பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த படத்தோட அடுத்த ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் இருந்தாங்க. துல்கர் சல்மான் உண்மையாலுமே இந்த பாஸ்கருங்கிற கேரக்டருக்கு கரெக்டாக செட் ஆகிருக்காரு. அது வந்து இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் சின்ன பையன் எல்லாருமே அவங்களோட ரோலை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான படம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்பீடாகவே போயிட்டுருக்குங்க. அவங்களால எங்கேயுமே ஒரு லேகே இருக்காது. படம் 2.5 மணி நேரம்னா 2.5 மணி நேரம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னடா டக்குன்னு முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுமே தவிர உங்களுக்கு எங்கேயுமே ஒரு லேக் அடிக்கிற ஃபீலு அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. எமோஷனல் சீன்ஸ் நிறையாவே இந்த படத்தில் இருக்குங்க. அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே நம்மளோட நல்லாவே கனெக்ட் ஆகுது, நல்லாவும் ஒர்க் ஆகிருக்கு. அது வந்து இந்த படத்தோட ஒரு மேஜர் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்க ரீவாச்சபிள் சீன்ஸ். நான் வந்து நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒரு படத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ரீவாச்சபிள் சீன்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த படம் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த படத்தில் ரீவாச்சபிள் சீன்ஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. ஆக்சுவலாக படமே ரீவாச்சபிள் தான். இந்த படத்தை நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம். அது வந்து இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ வந்து அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்க கூஸ் பம் சீன்ஸ். கன்ஃபார்மாக இந்த படம் பார்க்க உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் என்னடா இப்படிலாம் கூஸ் பம்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தாங்க செம்மையாக கூஸ் பம்ப் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அமரன் படத்தில் ஆன மாதிரி இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுமே கூஸ் பம்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு நல்லவனாக இருந்து எப்படி வந்து ஒரு செல்ஃபிஷான மேனாக மாறினாங்க அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனும் உண்மையுமே ஒரு சூப்பராகவே வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி நம்ம பேசிக்கிட்டே போனால் அந்தளவுக்கு நிறையா இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் பாசிட்டிவ்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் பாசிட்டிவ்ஸ் தெரிஞ்சாலும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படி இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பக்கம் போகலாமா? ஆமாங்க, இந்த படத்தில் நெகட்டிவ்ஸும் இருக்க தான் செய்யுது. அது என்னென்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு படத்தில் ஒரு எமோஷ்னல் சீன்ஸ் வரணும்னா படம் எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் அங்கனக்குள்ள ஒரு ஸ்லோ வந்துட்டு அதுக்கப்புறமா படம் வந்து ஸ்பீட் ஆகும். அப்படி இருக்கையில் உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும் அந்த எமோஷனல் சீன்ஸ். ஆனால் இந்த படத்தில் அவ்வளோக்காலாம் எதுவும் இல்லை. படம் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. அந்த ஃபாஸ்ட்டோட நடுவில் அந்த எமோஷன் சீன்ஸையும் போட்டு விட்டுறாங்க. ஆனால் நம்மளால் எங்கேயுமே அந்த கனெக்ட் ஆகிறதுக்கு அவங்க கேப்பே கொடுக்கலைங்க. இப்போ ஒரு எமோஷ்னல் சீன்ஸ் வருதுன்னா அதில் கனெக்ட் ஆகிறது உங்களுக்கு கேப் கொடுக்கணும். ஆனால் அந்த கேப் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. அது வந்து இந்த படத்தோட ஒரு ஒரு சின்ன மைனஸ், ரொம்ப பெரிய மைனஸ்லாம் சொல்ல முடியாது. அதுக்கும் அப்புறம் வந்து இந்த படத்தோட இது ஒரிஜினலான மைனஸ் இல்லை, எனக்கு அப்படி தோணுச்சு. என்னென்னா படத்தை சீக்கிரமே முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போட்டிருந்தா கூட நான் நல்லாவே பார்த்துருப்பேன். ரொம்ப ஜாலியாக உட்காந்து பார்த்துருப்பேன். டக்குன்னு முடிச்சிட்டாங்க. இது எனக்கு ஒரு மைனஸ் மாதிரி தெரிஞ்சு. ஆனால் ஆக்சுவலி இது உண்மையான மைனஸ்லாம் இல்லைங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூட இவங்க சேர்த்து எடுத்து விட்ருக்கலாம். நான் பாட்டுக்கு ஜாலியாக பார்த்துருப்பேன். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இந்த படத்தை கன்ஃபார்மாக வாட்ச் பண்ணுங்கள். ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு படம். இந்த வருஷத்துல இதுதான் ஒரு பெஸ்ட்டு படம்னு நான் சொல்லுவேன். அளவுக்கு சூப்பரான படம். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, பாருங்கள். பாய்.